நிறைய பேய் படம்லாம் காட்டுறாங்க. அதில் பார்த்தா வந்து மோகினி பிசாசுலாம் சொல்கிறாங்க. லைக் இப்போ ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்துல, ஹிந்தி மூவி. அதில் அந்த அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜி தான். படத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க, பட் ரியலாக சொல்லிட்டு இருக்காங்க. ரியலாவே வந்து ஓகே நான் ஷார்ட் ஹேர் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து எனக்குள்ளே இருக்க தெய்வ நம்பிக்கை போயிடுச்சா அப்படின்னா இல்லை. எந்த ஒரு கடவுளையும் ஷார்ட் ஹேரை வச்சு யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணலை. உணவு பழக்க வழக்கங்கள், மத நம்பிக்கைகள் நம்ம லிங்க் பண்ண முடியாது. வேணாம் அப்படி அந்த அளவுக்கு எடுத்துட்டு போக வேணாம். ரிலீஜியஸ் கிடையாது. ஆரா இஸ் சம்திங் ரிலேட்டட் டு आवर சோல். ஐ கெஸ் நான் ரிலீஜியஸ் பத்தி சொல்ல. நாங்க பாக்கும்போது சொல்லலாம், என்ன வந்து முடி இவ்வளவு நீளமா வச்சிருக்கீங்க சொல்லலாம். அது எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அவ்வளோ பில்டப் பண்ற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. ஒயிட் சாரி போட்டுட்டு இதே மாதிரி நான் வந்து முடி வச்சுட்டு நான் நடந்து போகிறேன், நடு ரோட்டில் நடந்து போகிறேன். நீங்கள் அந்த டைமில் தனியாக வரீங்க, ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்காது உங்களுக்கு. ஏன் நடு ரோட்டில் நடந்து போறீங்க? நம்ம எங்கன்னா வெளியே கிளம்புறோம் இல்லை ரெடி ஆகணும் அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஷோல்டர் வலிக்கும். 1 hourன்றது ஒரு 45 minutes 1 hour அதுக்குள்ளே வந்து எடுக்கும். பட் அதுக்கப்புறமா அந்த இவங்க சொன்ன மாதிரி பெயின் இதெல்லாம் எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. இப்போ தலைக்கெல்லாம் குளிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வந்து காய வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 hour எடுத்துரும். ஹேருக்காக டைம் எடுத்து பண்ணணுன்ற மாதிரி இல்லை. இப்போ ஒரு மித்து இருக்குல்ல, அதை வந்து லாங் ஹேர் வச்சுருந்தா வந்து அவங்க ரொம்ப பெண்மையானவங்க, அவங்க வந்து அவங்களுக்குன்னு வந்து ரொம்ப தெய்வீக கடாட்சமாக இருப்பாங்க, அவங்க என்னைக்கும் கோவிலே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குல்ல. இது வந்து நார்மலாக நம்மளுடைய அந்த ஆரா ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்ம கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு ஹேர் கிட்ட அந்த எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நிறைய பேய்களுக்கு ஏன் ரொம்ப பெரிய ஹேர் இருக்கு? Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. கலாட்டா பிங்க் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் தமிழா ஷோவில் கலந்துக்கிட்ட ஒரு 3 பெண்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அந்த 3 பெண்களை கூட தான் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரித்தி வணக்கம், அண்ட் கனிமொழி வணக்கம், அண்ட் ஸ்வேதா வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன 3 ஒரே போல பேசுறீங்க? ஓகே, நல்லா இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நாங்கள் பார்க்கும்போது சொல்லலாம், என்ன வந்து முடி இவ்வளோ நீளமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த முடியை மெயின்டைன் பண்ணுறது, இந்த முடியை வளர்க்குறது? எத்தனை வருஷம் உழைப்பு இது? அவ்வளோ பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. நம்ம முடி வந்து ஷார்ட் ஹேர் இருந்து லாங் ஹேர் வச்சோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி வளர்க்குற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே லாங் ஹேர் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. 3 months ஒன்ஸ் ட்ரிம் மட்டும் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு அப்படி வந்து இல்லை. ஜெனட்டிக்காக நம்மளுக்கு இருக்கிறதுனால ஹேர் லாங்காக இருக்கா? லாங்காக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஏன் வெட்டணும்னு ஆசை வந்திருக்கா? சரி, நம்மளும் வந்து கொஞ்சம் வெட்டி வெட்டி பார்த்துருக்கீங்களா? வெட்டியிருக்கேன். வெட்டிமா இவ்வளோ வளர்ந்துருக்கு உங்களுக்கு? ஆமாம். ஓகே, உங்களுக்கு? எனக்கு வந்து நான் சின்ன வயசில் பாய் கட் தான் வச்சுருந்தேன் டில் 8th. ஸோ நான் எல்லா இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஷார்ட் ஹேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 8th to 12th வந்து வளர்த்துட்டு 12th திரும்பவும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் காலேஜ்லேருந்து திரும்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக வச்சுக்காமல் ஒரு ஹிப் அளவுக்கு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ்க்கு அப்புறம் ஒர்க் வந்த பிறகு வளர்த்தது தான் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி எனக்கும் பெருசாக டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா மேபி ரொம்ப வேவியாகவும் இல்லை கேர்லியாகவும் இருந்துட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கிறதுனால பெருசாக சிக்கல்லாம் வராது. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு இதனால பெருசாக எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு இல்லை. ஓகே, உங்களுக்கு? எனக்கு அப்படியே ஆப்போசிட், பயங்கர கஷ்டமாக இருக்குது. நான் ஆக்சுவலி வந்து 8th 9th வரைக்குமே மஷ்ரூம் கட் தான் வச்சுருந்தேன். பிகாஸ் நான் வந்து கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஹேர் இருக்கக்கூடாதுன்றனால எப்பயுமே வந்து ஷார்ட் ஹேர் தான் வச்சுருந்தேன். பட் ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே வந்து வயசு பொண்ணு ஹேர் வளர்க்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வளர்க்க வச்சாங்க. அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நான் வளர்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இது பிடிச்சிருச்சு. இது இன்கேஸ் நான் கட் பண்ணால் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன்றதுனால என்னால் ஷார்ட் ஹேர் கட் பண்ண முடியல. பட் ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம எங்கன்னா வெளியே கிளம்புறோம் இல்லை ரெடி ஆகணும் அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணோன்னா ஷோல்டர் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கலாக பெயின் கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து கொண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 1 hour மேலே இதை நம்ம டைப் பண்ணி வைக்கக்கூட முடியாது மேலே. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். அதுக்காக தான் வச்சிருக்கிறது. ஓகே, பட் உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குமா? ஏன்னா வந்து இப்போ ஷார்ட் கேர்ஸ்னால் டிசைனாக வந்து
பண்ணுவாங்க, தலையில் வந்து பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ உங்களை முதல்ல பண்ண முடியலையே அப்படிங்கிற இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, நெறைய வந்து இந்த ஷார்ட் ஹேர் வச்சிருக்கவங்கலாம் அழகழகா அந்த கலர்லாம் பண்ணி ஒரு மாரி இந்த ஸ்ட்ரீக்ஸ் மாரிலாம் கட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த லேயர்ஸ் கட்லாம் பண்ணுவாங்க. லாங் ஹேர்ன்னும்போது நம்ம அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ணவே முடியாது. இவ்ளோ லென்த்துக்கு கலர் பண்ணோம்னா, அது ஏதோ சாயம் அடிச்சு துணிய தொங்க விட்ட மாரி இருக்கும். அண்ட் வந்து இப்ப இன்கேஸ் வந்து நான் இப்ப லூஸ் ஹேர்ல இப்ப நான் இப்ப ஷோட்காக நான் இப்படி வந்திருக்கேன். இல்ல இன்டர்வியூக்காக நான் இப்படி வந்திருக்கேன். வெளிய ஜென்ரலா போகும்போது லூஸ் ஹேர்லாம் விட்டேன் அப்படின்னாலே, பின்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு நீ லென்த்துக்கு கீழ இருக்கிறதுனால ஃபுல்லா இப்படி நீட்டா ஹேர் மட்டும் தான் இருக்கும். அது என்னவோ மாரி இருக்கும். லூஸ் ஹேர் விட்டு போகணும்னு ஆசையா இருக்கும். பட் அது பண்ண முடியாது. அட் த சேம் டைம் வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு நினைச்சாலும் அதுவும் பண்ண முடியாது. லென்த்தா இருக்கிறதுனால நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மற்ற பொண்ணுங்க பார்க்கும்போது அழகழகா ஒரு மாதிரி பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஏக்கமா இருக்கும். நம்மளால இதை பண்ண முடியலையேன்ட்டு. கட் பண்ணலாம். பட் பண்ணிட்டா லென்த்தாக பார்த்துட்டு இப்படி பார்க்குறோமேட்டு அந்த ஒரு ரெக்ரெட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, எனக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன், எனக்கு வளர மாட்டேங்குது, டிப்ஸ் கொடுங்கன்னுவாங்க. இந்த மாதிரி நம்மளும் போய் வேற ஒருத்தர்கிட்ட நின்றுடுவோமோன்ற பயத்திலேயே கட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறது. இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஹேர் கட்ஸ் ட்ரை பண்ணணும்னு இருந்திருக்கு. பட் ஆனால் நான் என்னென்னா நிறைய அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுப்பேன், இந்த ஹேர் கட் பண்ணலாம் அந்த ஹேர் கட் பண்ணலான்னு. ஆனால் அது மேபி அதை விட ஒரு படி மேலே நம்ம இது நம்ம பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டீங்க. ஓகே, உங்களுக்குங்க? இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட் ஹேர் கட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்திருக்கு. பட் பேசிக்காக நான் பார்க்கும்போது நம்ம இப்போ லேயர் கட்லாம் பண்ணோம்னா நிறைய வந்து ஹேர் லாஸ் ஆகும். பார்க்க வேணால் டென்சியாக தெரியும், ஆனால் வந்து நிறைய ஹேர் லாஸ் ஆகும். நம்ம அதுக்கு எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாக எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுறலாமே அப்படின்றது தான். இப்போ தலைக்கெல்லாம் குளிக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வந்து காய வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப பயங்கர டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்றதுக்கே ஆல்மோஸ்ட் 1 hour எடுத்துரும். ஏன்னா நார்மலா இப்போ வந்து நீங்க ஜென்ட்ஸ்னா இப்படி போட்டு வாஷ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. பட் கேர்ள்ஸ்க்கு நார்மலாவே அப்படி பண்ண முடியாது. ஸ்ப்ளிட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு மேலே, அதுக்கடுத்து இந்த இடம், அடுத்து இங்கே, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வாஷ் பண்ணால் மட்டும்தான் சிக்கு விழாமல் இருக்கும். டேங்கிள் ஆகிடும், இல்லைன்னா முடிச்சு விழுந்துரும் முடி. ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுறதுனால அட்லீஸ்ட் 1 hour எடுக்கும். ஹேண்ட் இப்படியே வச்சு பண்ணிட்டு இருக்கனால இங்கே ஷோல்டர்லாம் வலிக்கும் அன்றைக்கி 1 dayக்கு. அதே மாதிரி ஹேர் ட்ரை பண்ணுறது, ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படியே நம்ம விட்டுட்டோம், ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரை பண்ணலன்னா இங்கெல்லாம் நீர் கொத்துக்கோ சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் தலைவலி வரும். ஸோ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறோனாலே அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இன்றைக்கி நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் பிஃபோர் டேவே ஹேர் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அன்றைக்கி நான் அந்த ஹேர் வாஷ் பண்ணுறக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது எப்பயுமே. ஸோ பிஃபோர் டேவே இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஓகே, உங்களுக்கு? எனக்கு என்டையர்லி ஆப்போசிட் தான். எனக்கு ஹேருக்காக டைம் எடுத்து பண்ணணுன்ற மாதிரி இல்லை. அகெயின் மேபி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்கிறதுனால, மேபி எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேருன்றதுனால பெருசாக டைம் எடுக்காது. காய வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குளிச்சுட்டு ஒரு 15 to 20 minutes நம்ம ஃபேன் முன்னாடி உட்காந்தோன்னா முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா வெயிலில் போய் ஒரு அப்படியே வாக் மாதிரி பண்ணோன்னா விட்டமின் டியும் கிடைக்கும். அந்த சேம் டைம் நம்மளோட ஹேரும் ட்ரை ஆகிடும். ஸோ எனக்கு பெருசாக ஹேர்னால எனக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே, உங்களுக்கு அப்படி? நான் வந்து டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணல. நார்மல் ஹேர் வாஷ் மாதிரி தான். பட் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நார்மலாக நம்ம எடுக்கிறதுக்கு. நம்ம அந்த வீக் டேஸில் நம்ம இது பண்ண மாட்டோம், வீக்கெண்டில் தான் பண்ணுவோம். ஸோ ஒரு 1 hourன்றது ஒரு 45 minutes 1 hour அதுக்குள்ளே வந்து எடுக்கும். பட் அதுக்கப்புறமா அந்த இவங்க சொன்ன மாதிரி பெயின் இதெல்லாம் எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. எனக்கு அது எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். என்ன ஒன்றுனா நம்ம வந்து இப்போது சப்போஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட ஒர்க் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த டைமில் நம்மளால் ஒழுங்காக வந்து தலை வார முடியாது. அந்த டைமில் பன் போட்டுப்பேன். மேபி தெர் ஆர் டைம்ஸ் நான் 2 நாள் கூட தலை வாராமலாம் இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு சாட்டர்டே சண்டே வரும்போது நம்ம பேம்பர் அந்த பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கணும். நான் ஒரு பேக் போடுறதோ இல்லை ஒழுங்காக தலையில் எண்ணெய் போட்டு தலைக்கு குளிக்கிறதோ அதெல்லாம் பண்ணிட்டோம். அந்த ஒரு டைம் நம்ம கேர் பண்ணலன்னா அதை காம்பன்சேட் கரெக்டாக பண்ணிடுவேன். அது கரெக்டாக பண்ணிடுவேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த 80s அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லாங் ஹேர் தான் இருக்கும். அப்போ வந்து லாங் ஹேர் காமன் திங். ஆனால் இப்போ வந்து லாங் ஹேர் வைக்கிறத வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன வந்து இப்போ இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு போகிறதோ இல்லை வந்து அதாவது இப்போ வளர்க்குறதே ஒரு சாதனையாக வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ இது எப்படி பாருங்க, இது நார்மல் தானே அப்படி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? ட்ரெண்ட்ல எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, அப்போ லாங் ஹேர் வந்து அட்ராக்டிவா இருந்தது, இப்போ வந்து ஷார்ட் ஹேர் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறதுக்காக அவங்களோட நிறைய முடி இருந்தாலுமே அதை கட் பண்ணிடுறாங்க.
அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் லாங் ஹேர் வளர்க்குறாங்களே அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வேணால் நம்மளை வந்து பார்ப்பாங்களே தவிர்த்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரேஞ்சாக அப்படின்னு பார்க்குறாங்களான்னு கிடையாது. நம்மளும் நார்மல் தான், மற்றபடி அவங்களுக்கும் வந்து நம்ம நார்மலாக தான் தெரியும். இப்போது அவங்க சொல்லும் போது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் இது மாதிரி வந்து லாங் ஹேர் வச்சுருக்கிறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க தவிர்த்து லாங் ஹேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஃபேண்டஸியாக என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறதுனா அதுக்கு எல்லாரும் அடாப்ட் ஆகி சேஞ்ச் ஆகிடுறாங்க. அது மாறாதவங்கள கொஞ்சம் வந்து ஒரு யூனிக்காக பார்க்குறாங்க, அவ்வளோதான். மேபி டிஃப்ரெண்ட் கட்ஸ் வந்து முன்னாடி இல்லையோ, நார்மல் பொதுமக்களுக்கு அது அவைலபிளாக இல்லையோ, இப்போ வந்து நிறைய சலூன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கட்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது பீப்புள் டிஃப்ரெண்ட் ஹேர் கட்ஸில் அது மேபி அதனோட எக்ஸ்போஷர் கூட இருக்கலாம். ஒரே இப்போ அந்த காலத்தில் பின்னி பூ வைப்பாங்க, அப்புறம் தலை குளிச்சுட்டு ஃப்ரைடே ஆனால் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஹேர் மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரைடே ஆனால் தலை குளிச்சுட்டு இப்படி எடுத்து Clutch எடுத்து போட்டு. பின்னிட்டு ஓகே. கீழே ஒரு பேண்ட் போட்டு பூ வச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க, மஞ்சள் பூசிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு டிபிக்கல் டவுன் தட் வாஸ் டூ ட்ரெடிஷ்னல். பட் ஆனால் அதான் ஹேர் கட்ஸ்ன்றது அப்போ லிமிட்டடாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் பீப்புளுக்கு அது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்குது, அது வந்து எளிதாக கிடைக்கவும் செய்யுது. ஓகே, ஒரு சலூன் போனோன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஹேர் கட் பண்ணுங்க அப்படின்னா பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்போ மெனக்கெடுவாங்களான்றது தெரில. அண்ட் அப்போ வந்து அவைலபிலிட்டியே கம்மியாக இருந்தது, அதனால பண்ணலை. இப்போ வந்து நிறைய அவைலபிளாக இருக்கிறதுனால எல்லாரும் கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு ஒருத்தர் 2 பேர் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களே, ஐயோ நம்ம கட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அதுக்கப்புறம் வருது. ஸோ நான் அப்படி சொல்ல வரேன். ஓகே ஓகே. நீங்கள் ஆக்சுவலி நான் வந்து என்ன சொல்வேன்னா, அந்த ஸ்டைலிங் அண்ட் டைம் தட் கன்சியூம்ஸ் அதுதான் நான் சொல்வேன். என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து லென்த்தாக வச்சுருக்கீங்க, உங்களை வந்து மற்றவங்க பார்த்தா எப்படி நினைக்கிறாங்க கேட்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ மோஸ்ட்டாக எல்லாம் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகி போகணும். அந்த டைம் ரொம்ப வந்து இந்த ஹேர் ஸ்டைலையோ எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்குமே இப்போ பொறுமை கிடையாது. இதை உட்காந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது, பேக் போடுறது, கேர் பண்ணுறது எதுவுமே கிடையாது. பார்லர் போனால் அழகாக வந்து அந்த ஸ்பா ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஹேர் கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஜஸ்ட் நார்மலாக இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சீப்பை வச்சு வாரிட்டு போனால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஹேர் செட். இப்போ இன்கேஸ் லாங் ஹேர் வச்சுருக்கோன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து இந்த ட்ரெஸ்க்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணால் செட் ஆகும்னு பார்த்து வர வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்கேஸ் நான் ஜீன்ஸ் டிஷர்ட்டே போடுறேன் அப்படின்னா கூட நான் லூஸ் ஹேரில் போக முடியாது. சொன்ன மாதிரி இதுக்கு ஜடையும் பின்னவும் முடியாது. ஜடை பின்னா காமெடியாக இருக்கும். பன் தான் போடணும். அந்த பன் எல்லா டைமும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பேட் ஹேர் டேன்னு சொல்லிட்டு இருக்கும். லைக் ஆயில் வச்சிருக்கோம்னா அப்போ எதுவும் பண்ண முடியாது. பண்ணுன்னா கொண்டை போடுறது. ஸோ அந்த கொண்டை தான் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி போடுறோம்னா எல்லா டைமும் அந்த கொண்டையும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆயில் ஏதாவது வச்சுட்டோம்னா ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும் லென்த் ஹேர் இருந்துச்சுன்னா. இதனால மோஸ்ட்டாக எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது ஷார்ட் ஹேர். எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் எப்படி வேணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலான்ட்டு. இப்படி எல்லாரும் மாறிட்டதுனால இப்படி லென்த்தாக வச்சுருந்தா எப்படி நீங்கள் இந்த மாதிரி லென்த்தாக வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க, இது எப்படி மேனேஜ் பண்ண முடியுது, எப்படி ஸ்டைல் பண்ண முடியுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஜஸ்ட் பிகாஸ் அது அவங்க வந்து அந்த டைம் கன்சியூம் பண்ண வேண்டாம், ஸ்டைலாக இருக்கணும்ன்ட்டு அவங்க அது பண்ணதுனால நாங்கள் இப்போ வித்தியாசமாக தெரிகிறோம். பட் இவங்க சொன்ன மாதிரி முன்னாடி காலத்தில் எல்லாருமே லென்த் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாரும் அதை கட் பண்ணதுனால நாங்கள் யூனிக்காக தெரிகிறோம். பட் நாங்கள் யூனிக் இல்லை, அவங்க தான் இப்போ யூனிக்காக மாறிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ ஒரு மித்து இருக்குல்ல, அதை வந்து லாங் ஹேர் வச்சுருந்தா வந்து அவங்க ரொம்ப பெண்மையானவங்க, அவங்க வந்து அவங்களுக்குன்னு வந்து ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருப்பாங்க, அவங்க என்ன டைம் கோவிலே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குல்ல, அது பெண்மையா இருக்காங்கன்றதை தாண்டி இருக்காங்களா இல்ல கேக்குறேன், மித்துன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் மித்துன்னு சொல்றேன். நானே அப்படிதான் அப்படிங்கிற பாக்குறீங்களா? அப்படி இல்லை, ஆம்பளை அப்படிங்கிறீங்களா? அது ஆக்சுவலி வந்து பெண்மைன்றதை தாண்டி ஜென்ரலாகவே அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, லென்த் ஹேருன்றது வந்து இட்ஸ் நாட் ஃபார் பியூட்டி. அது வந்து நார்மலாக நம்மளுடைய அந்த ஆரா ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்ம கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு ஹேர் கிட்ட அந்த எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து மெமரிஸ் ஹியூமனிட்டி இல்லையா உங்களுக்கு? அப்படி நான் சொல்லல. பட் வந்து நம்மளோட மெமரிஸ்லாம் நிறைய ஹேர்ல கனெக்ட் ஆயிருக்கும் சொல்லுவாங்க. நீங்க நிறைய இதுல பாத்திருப்பீங்க, யாராவது வந்து லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட மேபி அவதார், மேபி அதெல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது அந்த இது அவங்க அப்படி சொல்றாங்க, நான் அப்படி மீன் பண்ணல. பட் நான் வந்து ஜென்ரலா சொல்றேன், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய இந்த ஹேர் இருக்கும் போது அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அண்ட் மோர் தென் தட் மெமரிஸ். ஏன் ரொம்ப பெரிய ஹேர் இருக்கு யாருக்கு? நிறைய பேய் படம்லாம் காட்டுறாங்க, அதுல பார்த்தா வந்து மோகினி பிசாஸ்ல சொல்றாங்க. லைக் இப்போ ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்துல, ஹிந்தி மூவி, அதுல அந்த அந்த படத்திலே பாத்தீங்கன்னா ஹேர் தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜி தான்.
நோ, அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க, பட் ரியலா சொல்லிட்டு இருக்கேன். ரியலாவுமே ரியலா வந்து வந்து சயின்டிஃபிக்கா இல்லையா? இது வந்து சொல்றதுதான். யூஸ்வலா வந்து லைக் நம்மளோட மெமரிஸ் எல்லாமே ஹேரோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து ஏதாவது ரொம்ப லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டாங்க, இல்ல ரொம்ப நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்றதே ஹேர் கட் தான். ஏன்னா அவங்களோட மெமரிஸ் நிறைய கோர் அதில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க மோஸ்டா. ஸோ அதை கட் பண்ணா அவங்களுக்கே வந்து ஏதோ ஒன்று பழசை வந்து விட்டுட்டு நான் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்றேன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால மோஸ்டா வந்து பொண்ணுங்க கை வைக்கிறதே ஹேர்ல. இப்போ நாங்க போன அந்த ஷோலையுமே கூட அந்த டாம் பாய் கட்டுன்னு வந்து சொன்னாங்க தெரியுமா, அண்ட் அது நடந்ததே வேற கம்ப்ளீட்டா. பட் அதுல வந்து அவங்க எல்லாரும் பேசும்போது ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே பர்சனலா நான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணேன், பர்சனலா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கட் பண்ணேன். நிறைய பேர் வந்து டிப்ரெஸ் ஆகி லவ் ஃபெயிலியர் ஆகி அதை வந்துட்டு வெளியே வரதுக்காக ஓவர் கம் பண்றதுக்காக கட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்டா என்ன கேட்டா பொண்ணுங்களுடைய அந்த எமோஷனோ இல்லை அந்த மெமரியோ எல்லாமே ஹேரோட ஏதோ ஒரு வகையில் இன்டர்லிங்க்டாக தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் லென்த் ஹேர் வந்து அது வெறும் பியூட்டி அழகு மட்டும்தான் இல்லை, அதுல நிறைய சயின்டிஃபிக்காவும் இருக்கு. அப்ப ஆண்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்காது, அதான் மாசம் மாசம் முடி வெட்டிக்கிறாங்க. இல்லை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நானே ஃபார் சம் ரீசன் ஹேர் கட் பண்ணாலும் ஸ்டில் என்னோட நம்பிக்கைகள் எனக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஓகே நான் ஷார்ட் ஹேர் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து எனக்குள்ளே இருக்க தெய்வ நம்பிக்கை போயிடுச்சா அப்படின்னா இல்லை, கரெக்டாக. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல், அது வந்து இன்டர்னல். ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐடிகள் நிறுவிட்டீங்க பாத்தீங்களா, எக்ஸ்டர்னல் இன்டர்னல். ஓகே. தெய்வ கலாட்சம் அதெல்லாம் மேபி பார்க்குறவங்களுக்கு அப்படி பர்சீவ் ஆகலாம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து காலங்காலமாக அம்மன் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஏன்னா லாங் ஹேர் வச்சு தான் இருக்காங்க. எந்த அம்மனும் ஷார்ட் ஹேர் வச்சு யாருமே போர்ட்ரே பண்ணது கிடையாது. ஸோ அகெயின் அதெல்லாமே வந்து மனிதர்களோட என்னது மூக்குத்தி இல்லை, அந்த ஷோல நிறைய ஷார்ட் ஹேர் கேர்ள்ஸ்லாம் என்னை பார்த்து மூக்குத்தி அம்மன் அம்மன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை சொல்றாங்க. ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, மித் இருக்கு இல்ல, எல்லாத்துலயுமே ஒரு மித் இருக்கு. நான் என்னன்னா, எந்த ஒரு கடவுளையும் ஷார்ட் ஹேர் வச்சு யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணல. அதனால நம்ம அதை பார்த்து வளர்ந்ததுனால யாராவது ஒருத்தர் லாங் ஹேர் வச்சிருந்தாங்கன்னா நம்ம பார்த்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே இவங்க லாங் ஹேர் இருக்காங்க, அம்மன் மாதிரி இருக்காங்க, மூக்குத்தி போடுறாங்க, மூக்குத்தி அம்மன் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பர்சீவ் பண்றது தான். பட் இதோட நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், மத நம்பிக்கைகள் நம்ம லிங்க் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் அது வேற, இது வந்து நம்ம பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகுறதுனால வைக்கிறது. பட் நம்மளோட மத நம்பிக்கைகள், நம்மளோட அந்த ரிலீஜியஸா ஸ்பிரிச்சுவலா அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றது இதோட லிங்க் ஆகாது. ஈவன் தோ அப்படி நம்மள பார்க்கப்பட்டாலும். ஓகே, நீங்க உங்க ஆன்சர்க்காக நான் வெயிட் பண்றேன், சொல்லுங்க. பியூரா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரா ஜெனட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம், அதை வந்து நம்ம இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் பண்ணுறது ஓகே, நம்ம லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நம்மளோட ஸ்பிரிச்சுவலாக ரிலீஜியஸாக எடுத்துகிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வேணாம். அப்படி அந்த அளவுக்கு எடுத்துட்டு போக வேணாம். ரிலீஜியஸ் கிடையாது, ஆரா இஸ் சம்திங் ரிலேட்டட் டு आवर சோல். ஐ கெஸ் நான் ரிலீஜியஸ் பத்தி சொல்லல. இப்போ இவங்க ரிலீஜியஸ் பத்தி பேசுறாங்க, அத பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பக்தியில வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் லாங் ஹேர் இருந்ததா அப்படி சொல்லி பார்த்தா வந்து இருக்காது. அண்ட் வந்து இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆரா அப்படி சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் பண்ணும் தான், நான் இல்லை சொல்லல. பட் அட் த சேம் டைம் வந்து நெகட்டிவ் வைப்மே வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போது நான் ஒரு ஒயிட் சாரி போட்டுட்டு இதே மாதிரி நான் வந்து முடி வச்சுட்டு நான் நடந்து போகிறேன், நடு ரோட்டில் நடந்து போகிறேன், நீங்கள் அந்த டைமில் தனியாக வரீங்க, ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்காது உங்களுக்கு? ஏன் நடு ரோட்டில் நடந்து போகிறீங்க? இல்லை, நீங்கள் வந்து நான் சும்மா அப்படி போகிறேன், உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை பார்த்தா என்னதோ சாமி போகுது அப்படியே நினைப்பீங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மூவிஸ். நீங்கள் வந்து பார்த்த உடனே வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு நார்மல், இது மூவி அப்படின்னு இல்லை, நார்மலாகவே வந்து நம்ம இப்போ இவங்களும் வந்து மென்ஷன் பண்ணாங்க, நான் வந்து முடி வந்து இப்படி நான் போட்டுட்டு போனேன்னா நல்லா இருக்காது அப்படி சொல்லி. நல்லா இருக்காதுன்றது வந்து அதான் இது ஒரு பேட், ஒரு பாசிட்டிவ் வைப் எப்படி கிரியேட் பண்ணுதோ அது மாதிரி பேட் வைப்ஸ்மே வந்து கிரியேட் பண்ணும். அதனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நியூட்ரல் தான், பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்கு. இதை பாசிட்டிவாக பார்க்குறதும் நெகட்டிவாக பார்க்குறதும் மற்றவங்களோட கண்ணில் தான் இருக்குது. இது பியூர் அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக். இதை வந்து நம்ம எதோடையும் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ண வேணாம். ஒரு மேலே நான் வந்து நான் சொல்கிறேன் என்னன்னா, வந்து பசங்களுக்கு வந்து லாங் ஹேர் வந்து வச்சிருக்கிற பொண்ணுங்களுக்கு அதிக அட்ராக்ஷன் கிடைக்குங்கிற ஒரு மித்து இருக்கா?
அதிகமாக வரும்னு சொன்னது வந்து எந்த ரீசனுக்காகனா அந்த ஒரு யுனிக்னஸ் இருக்கும் அவ்வளோதான். இப்போ ஒரு 10 பொண்ணுங்க அங்கே இருக்காங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னும் போது நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாங் ஹேர் வச்சுருந்தாலே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கிடச்சிரும். எவ்வளோ மாடர்னாக அந்த பொண்ணு இருந்தாலுமே லாங் ஹேர் இருந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு ஹோம்லி லுக் இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குன்ற மாதிரி ஒரு இது அவங்களுக்கு கிரியேட் ஆகிடும். பசங்க மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறதோ அட்ராக்ட் ஆகுறதோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு பொண்ணுங்க கிட்ட தான். லென்த் ஹேர் பார்க்கும்போதே அவங்க வந்து யூனிக்காக இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் அந்த ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதோ இல்லை உங்கள் ஹேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதோ அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறதோ அது வந்து அந்த அப்ரோச் வந்து மற்றவங்கள விட எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அந்த லென்த்தாக ஹேர் வச்சிருக்கிற ரீசன்னால. நான் இப்போ வந்து சொல்லுங்க, ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ ஆண்களோட பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து இப்போ லாங் ஹேர் பார்த்து நல்லா இருக்கு இவ்வளோ எப்படி வளர்த்தீங்கன்னு கேட்பாங்கன்னு நான் நம்புறேன். அப்படியானா இல்லை ஆண்கள் தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகுறாங்களா? பொண்ணுங்க நிறையவே கேட்பாங்க. கேட்கறது இல்லாமல் டிப்ஸ் கேட்பாங்க. எனக்கு அதை நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லை லென்த் நான் நிறைய வச்சிருந்தேன், கட் பண்ணிட்டேன், இப்போ ஃபீல் பண்ணுறேன் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன கேட்டால் என்னன்னா லென்த் வந்து எல்லாருக்கும் வளருமான்னு கேட்டால் வளராது. அதை நம்ம எவ்வளோதான் நம்ம மெயின்டைன் பண்ணாலுமே இவ்வளோதான் லென்த்னு ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான் அது வளரும். லாங் ஹேருன்றது பை ஜெனட்டிக்ஸ். அவங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி சைடில் அம்மா சைடோ இல்லை அப்பா சைடோ யாருக்காவது லென்த் இருந்தால் வரலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ பை லக் வேணால் மேபி லென்த் வளரலாம். பட் எல்லாருக்குமே வந்து கட் பண்ணாமலே இருந்தால் வளருமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலர் வந்து கட்டே பண்ணாமலே இருப்பாங்க, பட் லென்த் அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடும், அதுக்கடுத்து வளராது. ஸோ வந்து அது ஒரு சிலருக்கு யூனிக்காக கிடைக்கக்கூடிய விஷயம். பட் அதை அவங்க பார்த்து இது வந்து நம்மளுக்கு கிடைக்குமா, நம்மளால இது ஏதாவது பண்ணி வர வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸ் நிறைய கேட்பாங்க. பொண்ணுங்களும் அட்மையர் பண்ணுறாங்க. லாங் ஹேரை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும்ன்ட்டு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய ஆண்கள் கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டாங்க. மேபி 100ல் ஒருத்தர் வந்து இட் இஸ் ஸோ யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மேபி அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்மளை பாராட்டுறது கொஞ்சம் கம்மி தான். மேபி அவங்க நினச்சிருக்கலாம், பட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கம்மி. பட் வேறஸ் விமனாக இருக்கும்போது சேம் ஜெண்டராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. ஓகே லாங் ஹேர் நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு வந்து அது வளராமல் இருக்கலாம், பட் ஃபார் சம் ரீசன் அவங்க வந்து வச்சுக்காமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கும் வந்து கேட்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மென்ஸ் வந்து ரீச் பண்ணுறது ஒன்று நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இன்ஸ்டாவில் வந்து நான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பேன். ஸோ அதில் வந்து ஜென்ரலாக பசங்க வந்து லைக் நாட் இன் அ பேட் வே. ஜென்ரலாக வந்து எப்படி கேட்பாங்கன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப முடி கொட்டுது, என் ஒய்ஃப்க்கு ரொம்ப முடி கொட்டுது, டிப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமான்ட்டு அவங்க மேலே இருக்க கேரில் வந்து கேட்பாங்க. ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். அவங்க வந்து செல்ஃபிஷாவோ ஃப்ளர்ட் பண்ணவோ அந்த மாதிரி வரல, அப்ரோச் பண்ண வரல. ஜென்ரலாக அவங்க வீட்டில் யாராவது ஒரு ஃபீமேலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து கேட்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அந்த ஒரு கேர் நல்லாயிருக்கும். ஸோ மென்ஸும் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாலெலாம் கேட்டிருக்காங்க. பட் ரியலாக இன் பர்சனாக வந்து கேட்குறதுன்னு பார்த்தா பொண்ணுங்க தான் நிறைய. பொண்ணுங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட பசங்களும் கேட்டிருக்காங்க, பசங்க பொண்ணுங்களும் கேட்டிருக்காங்க. ஓகே. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கொஞ்சம் ஆஃபீஸ்லலாம் இருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க எனக்கு நிறைய முடி கொட்டுது சொல்லு. அவங்களோட ஒரு கன்சர்ன் என்ன இருக்குன்னா டென்சிட்டி தான். ஸோ லென்த்தாக வளர்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, நிறைய முடி கொட்டுது, எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லு. ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நான் ஏதாவது போகிறேன் இல்லை ஏதாவது சும்மா ஏதாவது எங்களோட ஆஃபீஸில் ஒரு நார்மலாக ஒரு கான்வர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து முடி ரிலேட்டடாக வந்து போயிருக்கு. இது மாதிரி வந்து எப்படி முடி கொட்டாமல் பார்த்துக்கிறது அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. பாய்ஸும் கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஈக்குவலாக ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகாங்க. எனக்குமே வந்து சம் கொலீக்ஸ்லாம் அந்த ரேபிட் ஹேர் ஆயில்லாம் வரும்ல, நிறைய ஆட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையா வளருமா அப்படிலாம் வந்து ஒரு பர்சனல் அட்வைசராக நம்மளை வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. சின்ஸ் நம்மளுக்கு முடி இருக்கிறதுனால அதெல்லாம் கேட்பாங்க. மற்றபடி நம்ம இதெல்லாம் கேர் பண்ணுறோமான்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா நார்மலாக இப்போ நம்ம ஜெனட்டிக்காக பார்த்தோம்னா இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இப்போ நம்மளோட முடின்றது வந்து நம்ம டென்சிட்டி தான் நம்ம கேர் பண்ணிக்கணுமே தவிர்த்து நம்ம வந்து இந்த ஹைட்டு நம்ம எவ்வளோ நம்ம ஹைட்டோ அந்த ஹைட் அளவுக்கு தான் நம்மளுக்கு முடி எவ்வளோ அளவுக்கு வளருமோ அது அவ்வளோதான் வளரும். அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து லாங்காக வளரணுமா அப்படின்னா வந்து வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து அது ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்டா இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. டென்சிட்டிக்காக தான் வந்து பார்ப்பாங்க. நானுமே இப்போ நிறைய பேருக்கு டிப்ஸ் கொடுக்குறது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப முடியலாம் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லாங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்க மாட்டேன். இப்போ நம்ம ஜெனட்டிக்கில் நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் தான் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹைட் தான். அதே மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ முடி தான் வரும் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு தான் நம்மளுக்கு முடி வளரும். இதில் நம்மளுக்கு நம்ம நேச்சுரலாகவே நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட முடி வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே நம்மளுக்கு முடி கொட்டும்.
அது மாதிரி முடி கொட்ட தான் செய்யும். முடி கொட்டின இடத்துல நம்மளுக்கு முடி வளரதான் செய்யும். அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெட்டாமே இருந்தால் நம்மளுக்கு வளர்ந்துருமானா கிடையாது. அதே நேரத்தில் நம்ம வந்து வெட்டிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்ல முடி வளரும் அப்படியும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருமோ அது அவ்வளோ ஹைட் தான் வரும். பட் நீங்கள் சில பேருக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். லைக் நார்மல் நம்ம ஹேர் லாஸ் வந்து ஒரு டெய்லி ஒரு 40 ஹேர்ஸ் வந்து அது மாதிரி போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகுது. உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் கோம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நார்மலாக நீங்கள் கையில் பார்க்குற ஹேருக்கும் கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் இல்லையா. அது மாதிரி இருக்கும்போது மட்டும் நம்ம ஹேருக்கு கொஞ்சம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுல பார்த்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி டைமில் இதை மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுமே தவிர்த்து நம்ம ஹேரை லாங்காலாம் வளர்த்துக்க நம்மளால் வந்து ஆர்டிஃபிஷியலாக அப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாது. Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream.